ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ மகாபெரிவா ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2 நாட்களாக நம்மள மாதிரி சாமானியப்பட்டவாளுடைய வாழ்க்கையில் மகாபெரிவா அவர்கள் நிகழ்த்திய நிகழ்வுகள், அதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மிராசுதார் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாகவத அபச்சாரம் நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. எந்த பெருமாளுடைய பக்தனாக இருந்தாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அபச்சாரம் பண்ணவே கூடாதுன்றதை வலியுறுத்துகிற ஒரு கதை. பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது மட்டும் இல்லை, பண்ணால் அதுக்கான விளைவுகள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வருண் ஸ்ரீவத்சனோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். குருப்யோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சந்திரசேகர மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இன்னைக்கு ஒரு கதை, ஒரு நிலச்சுவாந்தார்ன்ற மிராசுதார்வால மகாபெரிவா நிரள வச்ச கதையை நம்ம பார்க்க போறோம். மிக மிக ஒரு நெஞ்ச உருக்கிற கதை. கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. சிவ அபசாரம் பொல்லாதது, சிவன் அடியார்கள் மேல படுற அபசாரம் பொல்லாதது, சிவனே அதை பொறுத்துக்க மாட்டாருங்கிறதுக்கான அமைஞ்ச கதை இது. சரியா? கொஞ்சம் நெஞ்ச கொஞ்சம் உருக்கிற சம்பவம் அந்த கதை. ஒரு நாளைக்கு திருவிடை மருதூர்ல மத்தியார்ஜுன கஷேத்திரத்துல மகாலிங்க சுவாமி கோவில்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு மகான்யாச காத்தால மகான்யாச ருத்ரஜபம் மகாலிங்க சுவாமிகளோட சன்னதியில, மகாலிங்க சுவாமி சன்னதியில நன்னா நடந்துன்றதுதான். காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்ச ஜபம் 11 மணிக்கு தான் முடிவடைஞ்சுதான். கரெக்டா அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அதை நடத்தி வச்ச ஒரு மிகப்பெரிய மிராசுதார்வாள். நிறைய வேத பண்டிதாள், ஒரு 11 வேத பண்டிதாளை ஏற்பாடு பண்ணி அதை நல்லா விமரிசையா நடத்தி வச்சாளா. மகான்யாச ருத்ரஜபம் மகாலிங்க சுவாமிக்கு நல்லா அபிஷேகத்தோட நடந்துன்றதுதான் அந்த ருத்ரஜபத்துல. இந்த மிராசுதார்வாள் மகாபெரியவாளோட அத்தியந்த பக்தர். எப்படியாவது இந்த மகான்யாச ருத்ரஜப பிரசாதம், அபிஷேக பிரசாதம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மகாபெரியவாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு வைராக்கிய திடமனசோட இருந்தாராம். மறுநாள் என்ன பண்ணார்? அபிஷேகம் முடிஞ்ச அன்னைக்கு மறுநாள் என்ன தெரியுமா பண்ணாரு? அன்னைக்கு ராத்திரியே, அபிஷேகம் முடிஞ்ச நாள் ராத்திரி என்ன தெரியுமா பண்ணாரு? பிரசாதங்களை, மகாலிங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பிரசாதம் அத்தனைத்தையும் ஒரு பட்டு வஸ்திரத்துல முடிச்சுட்டு, ஒரு வாழை இலையில வச்சு ஒரு பட்டு வஸ்திரத்துல முடிச்சுட்டு நேர கும்பகோணம் ஸ்டேஷன்ல ரயில் ஏறி வந்து அவர் காத்தால செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இறங்கி அங்கேயிருந்து பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாராம் மகாபெரியவாளை சேவிக்க. அன்னைக்கு மகாபெரியவாளை சேவிக்கிறதுக்கு ஏக கூட்டம் இடத்துல. மிராசுதார்வாலும் வரிசையில நின்றுட்டு இருந்தாராம். ஒரு மிகப்பெரிய மூங்கில் தட்டுல தான் கொண்டு வந்த பிரசாதத்தை வச்சு நின்றுட்டு இருந்தாராம். நேரம் போக 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 அதுவும் சுவாமிகளை ஞான சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு மிராசுதார்வாள் வந்து வரிசையில நிற்க அன்னைக்கு ஏக கூட்டம் மடத்துல சுவாமியை தரிசிக்க, மகாபெரியவாளை தரிசிக்க. ஸோ அதனால என்ன ஆச்சான், அவரும் வந்து என்ன பண்றாராம், வேற யாரும் வழி நகர்றதா தெரியல. மிராசுதார்வாலும் என்ன பண்ணாராம், வழியில நிற்க வேண்டியதா இருந்துதான். அவரும் அப்ப மகாபெரியவா என்ன பண்ணாரா, சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏகாந்தமா வந்து உட்கார்ந்துட்டாராம் தன்னுடைய இது தரிசனம் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் மண்டபத்துல, ஸ்ரீமடத்து மண்டபத்துல. அப்ப என்ன ஆச்சா, மிராசுதார்வாலும் கூட்டம்னா எக்கச்சக்க கூட்டம் அப்படியே போட்டு என்ன சொல்றது நெருக்கி அடிச்சுது கூட்டம். அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கிற பக்த கோடிகள்கிட்டலாம் பார்த்துட்டு கெஞ்சினாராம். முக்கியமான பிரசாதம், திருவிடை மருதூர் அபிஷேக பிரசாதம் கொடுக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்தாராம். ஒரு கூட்டம் நகர்றதா வழியே தெரியலையா. அப்ப திடீர்னு மடத்துல இருக்கக்கூடிய இவர் ஒருத்தர், சேவகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட இந்த ஸ்ரீகாரிய மடத்துல இருக்கிற சேவகர் முக்கியஸ்தர் என்ன பண்ணாரா, நேரில் கொண்டு போயிட்டு இந்த பிரசாதத்தை கொண்டு போயிட்டு அப்படியே வச்சாராம் மகாபெரியவா முன்னாடி. மிராசுதார்வாலும் கூடவே போனாராம். மிராசுதார்வாலையும் அழிச்சுட்டு போனாராம். இந்த மிராசுதார்வாளுக்கு உடனே மகாபெரியவாளை பார்த்தோன்னே கையும் ஓடலை காலும் ஓடலை, அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். என்ன விஷயம் அப்படின்னு பெரியவா தான் பூர்வத்தை உயர்த்தி கேட்க, பெரியவா நேற்று நான் வந்து திருவிடை மருதூர் மத்தியார்ஜுன கஷேத்திரத்துல மகாலிங்க சுவாமிக்கு நான் ஒரு மகான்யாச ருத்ரஜப அபிஷேகம் பண்ணேன் பெரியவா அப்படின்னாராம். என்ன இது அப்படின்னு கேட்டாராம். பிரசாதம் பெரியவா, பிரசாதம்னு கொஞ்சம் அப்படியே வாய் கொயறிந்து சொன்னாராம். அடுத்த அப்புறம் என்ன பண்ணாரா,
இது பண்ணாராம். எடுத்து அதை அப்படியே அந்த பிரசாதத்தை விரிச்சு மகாபெரிவாகிட்ட அந்த மூங்கில் தட்டில் வச்சாராம். அந்த வாழை இலையில் அந்த மேலே பட்டு வஸ்திரம் மேலே வாழை இலை இருந்தது. அந்த வாழை இலை மேலே 2 தேங்காய் மூடி, சில வில்வதளம், கொஞ்சம் விபூதி, சந்தனம், அதுக்கப்புறம் வேற என்ன சில பூவன் வாழைப்பழங்களோட இருந்துதான். மகாபெரிவா திருப்பி புருவத்தை உயர்த்தி கேட்ட மாதிரி, இது எந்த கஷேத்திரத்தோட பிரசாதம் அப்படின்னு கேட்டாராம். மத்தியார்ஜுன திருவிடை மருதூர் கஷேத்திரம் பிரசாதம் பெரியவா அப்படின்னாராம். இல்ல, நான் இதை கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க ஸ்வீகரிச்சுப்பீங்கன்னு சந்தோஷப்படு, இதை நீங்க வாங்கி போய் சந்தோஷப்படுன்னு உங்களுக்கோசரம் எடுத்துன்னு வந்தேன் பெரியவா அப்படின்னாராம். திருவிடை மருதூர் கஷேத்திர பிரசாதம் பெரியவான்னாலாம். ஆமா, நேற்று எதுக்கு நீ மகான்யாச ருத்ர ஜபம் பண்ணன்னு கேட்டாராம். இந்த மகான்யாச ருத்ர ஜபம் எதுக்கு நடந்ததுன்னு கேட்டாராம் பெரியவா. திருப்பி கேள்வி கேட்டாராம். அதாவது இல்ல பெரியவா அப்படின்னாராம். எதுக்கு ருத்ர ஜபம் நடந்ததுன்னு அடுத்த கேள்வி கேட்டாராம். அடுத்த கேள்வி என்ன கேட்டாராம் பெரியவா, சரின்னு ருத்ர ஜபத்தை பத்தி அவர் சொல்லிவிட்டாரு. ருத்ர ஜபம் நடந்துருச்சு, இதுக்கு அபிஷேகம் பண்ணா, யாருக்கோசரம் பண்ணா எல்லாத்தையும் கேட்டு அவர் தெரிஞ்சுக்க போறார் பெரியவா. இப்ப பெரியவா திருப்பி புருவத்தை உயர்த்தி, ஆமா, இந்த மகான்யாச ருத்ர ஜபத்தை நீ லோகக்ஷேமத்துக்கோசரம் பண்ணியா இல்ல காமியார்த்தமா ஏதாவது உன பலன் தர விஷயம் நோக்கோட பண்ணியான்னு கேட்டாராம். இல்ல பெரியவா, இல்ல காமியார்த்தமா தான் பண்ணேன் பெரியவா அப்படின்னாராம். இன்னொரு அடுத்த கேள்வி கேட்டாராம் பெரியவா. ஆமா, இதுக்கு நீயே உன் சொந்த செலவுல பண்ணியா இல்ல வேற யாராவது வேற்று மனுஷாலோட இதுல நடந்துதான்னு கேட்டாராம் உபகாரத்துல. இல்ல பெரியவா, நானே தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானே தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு பெருமிதத்தோட சொன்னாராம் கொஞ்சம் மிராசுதார். அதை கொஞ்சம் அந்த நானேக்கு சத்து அழுத்தம் கொடுத்தாராம் மிராசுதார்வாள். அப்ப நீ என்ன காரணம் நீ மகான்யாச ருத்ர ஜபம் பண்ணி வைக்க? அப்ப நீ லோகக்ஷேமார்த்தத்துக்கோசரமோ இதுக்கோசரமோ பண்ணவே இல்லை, நீ லோகக்ஷேமார்த்தத்துக்கோசரம் பண்ணலை, இதை உலகக்ஷேமத்துக்கு நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எதுக்கோசரம் அந்த அப்படி என்ன ஒரு காமியார்த்த பலன் நோக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்ல பெரியவா, என்னுடைய வயல்கள்லாம் ரொம்ப வருஷமா சில வயல்கள் தரிசாவே கிடக்கு, சரியா விளைச்சல் இல்லை. நான் நேரம் என்ன பண்ணேன், எனக்கு திருவிடை மருதூர்ல முத்து ஜோசியரை போய் பார்த்தேன். அவர் தான் மகான்யாச ருத்ர ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாலிங்க சுவாமிக்கு மகான்யாச ருத்ர ஜபம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வை, உன் வயல்ல நல்லா விளைச்சல் அமோகமா பெருகும் சொன்னார். அதனாலதான் பெரியவா நான் பண்ணேன் அப்படின்னாராம். திருப்பி இந்த நானே கழுத்தம் கொடுத்தார். அப்புறம் மகா பெரியவா என்ன பண்ணா, சில நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டாராம். அப்படியே கை கால்களை மடிச்சு அப்படியே தியான கோலத்துல உட்கார்ந்தாராம் மகா பெரியவா. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கண்மூடி திறந்தாராம் ஆச்சாரியால். அப்ப எல்லாத்தையும் ஒரு புரிஞ்சுட்ட மாதிரி ஒரு அப்படி ஒரு தெளிவு முகத்துல மகா தேஜஸ் இருக்கு. அப்புறம் கேட்டாரா, ஆமா எத்தனை பிராமணால ஏற்பாடு பண்ணியிருந்த அப்படின்னு கேட்டாராம் பெரியவா மகான்யாச ருத்ர ஜபத்துக்கு. மொத்தம் 11 வேத பிராமணா வைதிகால வேத வித்திகளை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் பெரியவா அப்படின்னாராம். அங்க இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், அதாவது என்ன சொல்ல வருது, ஒரே ஒண்ணுமே புரியலையா. ஏன் பெரியவா ஒரு சாதாரண அபிஷேகத்தை துருவி விசாரிக்கிறாரு, ஆனா பெரியவா அர்த்த பூச்சி இல்லாம எதுவும் விசாரிக்க மாட்டார் அப்படின்னு அவளும் தனக்கு தானே சமாதானப்படுத்திண்டாளாம். சர்வஜான மகா பெரியவாளுக்கு எதுவும் தெரியாம இருக்காது. சரி, எத்தனை வேத வித்துக்களை கூப்பிட்டுருந்த அப்படின்னு கேட்டாராம். மொத்தம் 11 பேர் வந்திருந்தா பெரியவா அப்படின்னாராம். ஆமா, அந்த வேத வித்துக்களுடைய பேர்லாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னாராம். உடனே அந்த மிராசுதார் இடுப்புல செருகி இருந்த பேப்பர் எடுத்து வரிசையா படிச்சுன்னு வந்தாராம். இத்தனை பேர் யார் யார் ஆயிடுச்சேன்னு, எத்தனை கணப்பாடிகளை கூப்பிட்டேன், எத்தனை சௌதிகள், இந்த மாதிரி வரல, யார் யாரான சாஸ்திரிகளை கூப்பிட்டேன்னா. அப்ப ஒருத்தரோட பேர் நான் சொல்றேன், அவரு ஒரு மிகப்பெரிய கணப்பாடிகள் வேதவித்து, அவரை நீ கூப்பிட்டியா அப்படின்னாராம். அவரு வந்திருந்தார் தானே அப்படின்னு கேட்டார்னா உடனே மிராசுதார்வாள் மகிழ்ச்சி பொங்க, ஆமாம் பெரியவா அவரு வந்திருந்தார் அப்படின்னாராம். உடனே பெரியவா வருத்தத்துல, பாவம் இப்ப கணப்பாடிகளுக்கு மொத்தம் 81 வயசா இருக்கு, குரல் எழும்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்கு, பாவம் ரொம்ப சிரமப்படுவாரு, பாவம் சொல்லி முடிச்சது தான் தாமதம், பெரியவா சொல்லி முடிச்சது தான் தாமதம். உடனே மிராசுதார்வாள் என்ன தெரியுமா பண்ணார், சற்று உறக்கமா பெரியவா காதுல படுற மாதிரி சொல்லிட்டார். ஆமாம் பெரியவா, நீங்க சொல்றது ரொம்பவே சரி, அப்படியே காதுல சற்று உறக்கப்படுற மாதிரி வேற சொல்லிட்டாராம். நேற்று மகான்யாச ருத்ர ஜபம் நடந்துட்டு இருந்த போது கணப்பாடிகள் சரியாவே மந்திரம் ஜபிக்கலையா, அதனால ஜப சங்கிய எண்ணிக்கை வேற குறையறதா, நேற்று ரொம்ப ரொம்ப சிரமம் கொடுத்துட்டாரு பெரியவா, ஏன் தான் அவரை வர வச்சோன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிச்சதுதான் தாமதம், பொங்கிட்டார் மகா பெரியவா. கண்ட கோபம் கொப்பளிக்க மிராசுதார்வாளை பார்த்துட்டு, என்ன சொன்ன நீ
இன்னும் பைசா இருந்தா என்ன வேணா பேசலாங்கிற திமிரா நோக்கு. என்னமா நீ அப்படி சொல்லலாம்? அந்த வேதவித்தோட கால் ஊற்றி பெறுவியா நீ? நேத்தி மகாலிங்க சுவாமிகள் சன்னதியில் நடந்து இப்ப நடந்துட்டு நான் இப்ப நல்லா புரிஞ்சுட்டேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு நான் பெரியவா கோபமா முகத்தை வச்சு அப்படியே ருத்ரையோட நேத்தி கணப்பாடிகள் பாவம் வாய் அதாவது எனது மூச்சோட சிரமப்பட்டு மந்திரம் சொல்ல முடியாம வாயடைச்சு உட்கார்ந்து இருக்கும் போது நீ போய் கணப்பாடிகளை பார்த்து ஏங்கானோ நீர் காசு வாங்கல இப்படி வாயடைச்சு உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு நீ கத்திரியா இல்லையா சொல்லு அப்படின்னு பொறிஞ்சு தள்ளிட்டாரா மகா பெரியவா. விக்கித்து நின்றார் மிராசு. அப்படியே பக்தர்கள் கூட்டமும் பிரமிச்சு போயிடுத்தான் கேட்டு. கை கால்கள் நடுங்க சாத்தாங்கமா விழுந்தாரா மிராசுதார்வாள் கீழே பெரியவாள்கிட்ட அப்படியே மெதுவா மெல்ல எழுந்து சொன்னாராம். அப்படியே நடுங்கின குரல்ல சொன்னாராம், தப்புதான் பெரியவா, நீங்க சொன்ன அதே வார்த்தைய நான் நேற்று கணப்பாடிகளை பார்த்து சொன்னது வாஸ்தவம் தான் பெரியவா, என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க பெரியவான்னு கெஞ்சினாராம். பெரியவா விடல. இரு நீ அந்த ஒரு தப்ப மாத்திரமா பண்ண? வைதிக ஜபம் பண்ண இவாளுக்கெல்லாம் பிராமணாளுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் சம்பாவனை பண்ண அப்படின்னு கேட்டாராம். அந்த மிராசுதார்வாள் ஈனஸ்வரத்துல தலைக்கு 10 ரூபா பண்ணின பெரியவான்னு முழுங்கினாராம். ஈனஸ்வரத்துல சுவாமிகள் என்ன பண்ணாராம், விடலியா அப்படியே பிடிச்சாராம். அந்த இடத்துல அப்படியே இறுக்கி பிடிச்சாரு. நேக்கு தெரியும், நான் சொல்றேன், உனக்கு நோக்கு சொல்ல வெக்கமா இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பெரியவா என்ன பண்ணாராம், வைதிகள்லாம் இருந்தா நீ அவளுக்கெல்லாம் தலைக்கு 10 ரூபா சம்பாவனை பண்ணின்னு வந்த. ஆனா கணப்பாடிகளை பார்த்தோன்னே இவர் தான் தெரியாத ருத்ரன் ஜபிக்கலையே மந்திரம் ஜபிக்கலையே, இவருக்கு எதுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு நீ வெறும் 7.25 ரூபாய் அவருக்கு கொடுத்த. கணப்பாடிகள் ஏதாவது லட்சியம் பண்ணாரா பாத்தியா? நீ வாங்கி கொடுத்தது அப்படியே தன்னோட வேட்டி தலைப்பையில முடிச்சுட்டாரு. ஏதோ பெருத்தா பை வாங்கி விட்டதா என்ன நோக்கு அப்படின்னு கடுமையா கேட்டாரா ஆச்சாரியால். இத கூட்டமே பிரமிச்சு போச்சு. மிராசுதார்வாளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. பெரியவா நான் பண்ணது மகா தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க பெரியவான்னு திருப்பி விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். பெரியவா விடலையா. அது இதோட முடிஞ்சிட்டாதான் பரவாயில்லையே அப்படின்னாராம். ஆமா, ஜபம் பண்ண வந்த பிராமணாளுக்கெல்லாம் திருவிடை மருதூர் ராமச்சந்திர ஐயர் கிரகத்துல தானே நீ சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். நான் சொல்றது சரியா அப்படின்னாரு. ஆமா பெரியவா, அங்கதான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். சாப்பாடாவே நீ நல்லா பரமானந்தமா தான் போட்ட. அதே சமயம் அன்னைக்கு அந்த பந்தியில உன் கையாலேயே நெய் அப்படி என்னது நெய் ஒழுக சக்கரை பொங்கல், அதுவும் பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டு உன் கையால நீயே பரிமாறல அப்படின்னு கேட்டாரா. கலவலத்து போயிட்டார் மிராசுதார்வாள். அடுத்த கணம், ஆமாம் பெரியவா நீங்க சொல்றது வார்த்தை தான், நான் பந்தியில பரிமாறும் போது சக்கரை பொங்கலை நானே கையால பரிமாறினேன் பெரியவா அப்படின்னாராம். இரு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க பெரியவா அப்படின்னாரா. இரு நீ அப்படிதான் பந்தி தர்மத்தோட பரிமாறினதான் உன் மனக்காட்சி உனக்கு சொல்றத அப்படின்னு கேட்டாராம் கடுமையா சுவாமிகள். மிராசுதார்வாள் ஒண்ணுமே பேசாத நின்று இருக்கிறப்ப, இரு நீ எதுக்கு நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். வைதிகாலுக்கெல்லாம் நீ சக்கரை பொங்கல் போட்டுன்னு வரும்போது அவெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டான். ஏன்னா ரொம்ப பரம ருசியா இருந்தது சக்கரை பொங்கல். நீ போட்டது நீயும் நிறைய போட்ட, அவ கேட்டுட்டே வந்தாரு. ஆனா கணப்பாடிகள் பாவம் சக்கரை பொங்கல் கேட்டாரு, நீ என்ன ஒரு தடவையாவது போட்டியா அவருக்கு? நீ ஒரே ஒரு தடவைக்கு மேல அவருக்கு போடவே இல்லையே. எத்தனை தடவை பாவம் வாய் விட்டு கேட்டிருப்பாரு. நீ இப்படி ஒரு மகா சாது அவமானப்படுத்தி விட்டிய, மகா பாவம் இது அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவாளுக்கு இதுக்கு மேல பேச முடியல. அப்படியே துக்கத்துல அப்படியே மௌனத்துல இருந்துட்டாராம். உட்காந்துட்டாராம் மகா சுவாமிகள், ஆழ்ந்துட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே என்ன பண்ணாராம், கொஞ்ச நேரம் கழிச்சு கண்களை திறந்த மகா பெரியவா தீர்க்கமா பார்த்து பேச ஆரம்பிச்சாலாம் மிராசுதாரரை பார்த்து. மிராசுதார்வாள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கணப்பாடிக்கு இப்ப 81 வயசாகுது. ருத்ராங்கிறது அவரோட உயிர் நாடி. சின்ன வயசுல இருந்து பல சிவக்ஷேத்திரங்கள்ல பேர் ருத்ர ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்கார். நீ இப்படி ஒரு மகா சாது அவமானப்படுத்திட்டு ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு சுவாமிக்கு அதுக்கு மேல பேச்சே வரல, மௌனமாயிட்டார் பெரியவா. அப்புறம் சொன்னாராம், நீ பந்தி பேதம் பண்ண காரியம் இருக்கு, அது என்ன தெரியுமா பண்ணிட்டு கணப்பாடிகளோட மனசை ரொம்பவே பாதிச்சு பிடிச்சு. கணப்பாடிகள் நேரம் என்ன தெரியுமா பண்ணாரு, நீ நேரம் வாசல்ல கையெலம்ப வந்த போது அப்பதான் அவருக்கு தோணித்தான், இன்னைக்கு நான் ருத்ரன் இன்னைக்கு பண்டிகையில உட்காந்து வச்சும் போது அந்த மிராசுதார்வாள் போடும்போது சக்கரை பொங்கல் போட்டாரு. எனக்கு ஒரே ஒரு தடவை தான் போட்டாரு. ஆனா நானும் என்னது என் வெக்கத்தை விட்டு
இன்னும் போலடாப்பா, நன்னா இருக்கு நானும் என் வெக்கத்தை விட்டு கேட்டுட்டேன். அவரும் காதுல வாங்காமலும் போயிட்டாரு. அப்புறம்தான் வெளியில வந்து கையை அலம்பும் போது தெரிஞ்சது, இந்த வயிற்றுல ஒரு பதார்த்தத்துல இப்படி ஒரு ஆசை இருக்கலாமா, ஜிக்வா சபலம் அப்படின்றது அதுக்கு பேர் இருக்கலாமான்னு சொல்லிட்டு நேர திண்ணையில் அலம்பின்னு என்ன பண்ணாரா, நேரடியா அவர் தேவபெருமானூர் போலியா கணபாடிகள் நேரம் என்ன தெரியுமா பண்ணாரா, நேரம் போயிட்டு திருவிடைமருதூர் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமிகள் சன்னதிக்கு போனாராம். அங்க மகாலிங்க சுவாமிகள் சன்னதியில போயிட்டு மகாலிங்க சுவாமி முன்னாடி கண்ணது தாரையா ஜனம் வைய பிரார்த்திச்சாராம். அப்பா ஜோதி மகாலிங்கம், எனக்கு உன்னை நன்னா தெரியும்ப்பா, பாலியத்திலேருந்து உன்னோட சன்னதியில் எத்தனையோ தடவை நான் ருத்ரன் ஜபிச்சிருக்கேன்ப்பா. எனக்கு முன்ன இப்ப மனசுல பலம் இருந்தாலும் வாக்குல பலம் இல்லப்பா, உமக்கு அது நன்னா தெரியும்னு வா. இன்னைக்கு நடந்த விஷயத்துல எனக்கு சக்கரை பொங்கல் மேல நோக்கு, சக்கரை பொங்கல் தான் உதிருங்கிறது நன்னாவே தெரியும். ஆனா அந்த மிராத்துதார்வாள் காதிலும் வாங்காம கேட்டுன்ட்டு என்கிட்ட போடாம போயிட்டார்ப்பா. நான் இன்னிலேருந்து ஒன்ன க்ஷணம் வச்சு நான் ஒரு மத்தியஸ்தம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ எனக்கு மத்தியஸ்தம்பா. அதாவது இனிமே நான் வந்து இந்த சரீரத்திலிருந்து இந்த உயிர் பிரிய, இந்த ஜீவன் இந்த உயிரை பிரியற வரைக்கும் இனிமே எந்த விதமான இனிப்பு பதார்த்தத்தையும் நான் தொட மாட்டேன், ஜிக்வா சபலம் அப்படின்றத நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பா மகாலிங்கம், எல்லாரும் காட்சிக்கு போனா ஏதாவது தனக்கு ஒரு இதை பிடிச்சதை விட்டுட்டு வருவான்னு சொல்லுவா ஏதோ ஒண்ணு. அதே போல ஆனா காசி, ஏன்னா காசியில இருக்கிறது நீதான், இங்கேயும் இருக்கிறது நீதான்ப்பா, அதனால உன்னை மத்தியஸ்தமா வச்சுன்னு சொல்றேன்ப்பா. இனிமேல் இந்த ஜீவன் இந்த பிராணனை விட்டு பிரியற வரைக்கும் இனிமேல் நான் இனிப்பு வத்துவே தொட மாட்டேன்ப்பான்னு பண்ணிட்டாராம். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா பண்ணாராம், கணபாடிகள் என்ன பண்ணாருன்னு தெரியும், நீ பந்தி பேதனம் பண்ண காரியத்தினால கணபாடிகள் என்ன தெரியுமா பண்ணாரா, 4 வாட்டி பெரிய அஸ்வமேத பிரகார பிரதர்ஷனம் பண்ணாராம். அப்புறம் வந்து மகாலிங்க சுவாமிகள் முன்னாடி 8 தடவை விழுந்து சேவிச்சு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாராம் 6 தடவை. அதுக்கப்புறம் திருப்பி மகாலிங்க சுவாமிகள் சன்னதியில சேவிச்சுட்டு அவர் கண்ண பொல ஜலம் வைய அப்படியே அவர் நேரடியாக தேவபெருமானூர் புறப்பட்டாராம். இப்ப சொல்லு, நீ பண்ணது நியாயமா, இதை கொஞ்சமாவது மகாலிங்க சுவாமிகள் ஏத்துப்பாரா அப்படின்னு கேட்டாராம் மகாபிரியவா. அங்க இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் என்ன பேசுறதுனே தெரியல. மிராசுதார்வாலும் அப்படியே தம்பிச்சு நின்றுட்டு இருந்தாராம், என்ன பேசுறதுனே தெரியலையா. உடனே மிராசுதார்வாளுக்கு ஏதோ ஒன்று ஆனது போல என்ன பண்ணாரா, அப்படியே கேவி அழைய ஆரம்பிச்சு விட்டாராம். கீழே விழுந்து தன் கண்ணத்துல அரைஞ்சுட்டு, பெரியவா என்ன மன்னிச்சிருக்கோம், நான் ஏதோ ஒரு அஜ்ஞானத்தினால நடந்துட்டேன் பெரியவா, தயவு செய்து நான் மன்னிச்சிருக்க பெரியவா, இந்த மகாலிங்க சுவாமி பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கணும் பெரியவா அப்படின்னாராம். நான் பண்ணது ரொம்ப பாவமான காரியம் தான், நீங்க தயவு செய்து மகாலிங்க சுவாமி பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கோங்க அப்படின்னாராம். இருக்கட்டும், நேக்கு அந்த மகாலிங்க சுவாமியை பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னாராம். மகாபிரியவா சொல்லி முடிச்சதுதான் இது. ஆனதுக்கு அடுத்த சடனு ஒரு பெரிய கட்டுக்குடுமையோட பச்சை வேஷ்டியோட ஒரு சிவாச்சாரியார் உள்ள வந்தாராம். ஸ்ரீமடத்துக்குள்ள வந்து கையில ஒரு பிரசாத தட்டு நிறைய தேங்காய் பூவன் வாழைப்பழம் வில்வதளம் விபூதி சந்தனத்தோட வந்தாராம். உடனே அவர் சொன்னாராம், பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு, என் பேரு மகாலிங்கம், நான் இந்த ஊர்ல எங்க அக்காவை பொண்ணு கொடுத்துருக்கு, நான் இந்த மாதிரி வந்து நேற்று ஒரு பெரிய மிராசுதார்வாள் வந்து ஒரு ருத்ரஜபம் மகான்யாச ருத்ரஜபம் பண்ணி நடத்தி வச்சார் அபிஷேகத்தோட பிரம்மாண்டமா, அந்த பிரசாதம் உங்களுக்கு தந்துட்டு போலான்னு வந்தேன் பெரியவா, எங்க அக்காவை பார்க்க வந்திருக்கோம் அந்த ஊருக்கு, அப்புறம் உங்களுக்கு தந்துட்டு போல வந்தேன் பெரியவா அப்படின்னாராம். பிரசாதத்தை மகா பெரியவாளும் ஸ்வீகரிச்சுட்டு அவருக்கு உடனே அவர் நமஸ்காரம் பண்ண முற்பட்டாராம் அந்த சிவாச்சாரியார். இல்ல நீங்களாம் சிவதீட்சை வாங்கிட்டவா, நீங்களாம் நமஸ்காரம் பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அவளுக்கு ஒரு சால்வை போத்தி மடத்தை மரியாதை பண்ணினோன்னா அந்த சிவாச்சாரியார் இந்த பக்கம் மிராசுதார்வாள் நிற்கிறத பார்த்துட்டு, இவரே தான் பெரியவா நேற்று அபிஷேகத்தை பண்ணி வச்சாருன்னு இவர் இங்க இருக்காரு அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்லிட்டு போய்விட்டார் அந்த சிவாச்சாரியார் கிளம்பி. அப்புறம் இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் பெரியவா ரொம்ப துக்கத்துல அழிஞ்சதுனால என்ன ஆச்சு, பெரியவா என்ன பண்ணாரா, தன்னுடைய 2 காலையும் மடிச்சு பின்னங்கால்களை மடிச்சு அப்படியே தியானத்துல அழிஞ்சார். அப்படியே சாட்சாத் பரமேஸ்வரனே அப்படியே தியானத்துல இருந்தது போல இருந்துதான் அப்படியே பார்க்கும்போது. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து சொன்னாராம், இந்த மாதிரி மிராசுதார்வாளை பார்த்துட்டு நீ எல்லாம் தீர்க்கமா பேசினது எல்லாம் பண்ணினாராம். பெரியவா நான் பண்ணது ரொம்ப பாவ காரியம் தான். அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தா இதெல்லாம் சொல்லி முடிச்சு நடந்து முடிக்கும் போது மணி 3, நேற்று இன்னைக்கு பிக்ஷை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் மகா பெரியவா. அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் கண்ண ஜலம் வருது, கண்ண கண்ணீர், யாரும் சாப்பிடவே போல. அன்னைக்கு
உடனே மிராசுதார்வாள் பெரியவா கிட்ட கூப்பிட்டு, பெரியவா நான் பண்ணது ரொம்ப தான் பாவகாரியம் பெரியவா, தயவு செய்து நான் மன்னிச்சிடுங்க பெரியவா, நான் பண்ணதுக்கு நிச்சயமா பிராயச்சித்தம் இருந்தா நீங்க சொல்லிதான் ப்ளீஸ் சொல்லுங்க பெரியவான்னாராம். உடனே பெரியவா அப்படியே தீர்க்கமா என்ன சொன்னாராம், எழுந்து விருட்டுன்னு எழுந்து பெரியவா என்ன தெரியுமா சொன்னாராம், தன்னுடைய ஏகாந்தாரத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் இந்த விஷயத்துக்கு பிராயச்சித்தம் சொல்ல முடியாது, அந்த கணப்பாடிகள் தான் சொல்ல முடியும் அப்படின்னாராம். உடனே அந்த மிராசுதார்வாள் தாபத்தோட கேட்டாரா, இந்த பாவி பண்ணின காரியத்துக்கு கணப்பாடிகள் பிராயச்சித்தம் சொல்லுவாரோ பெரியவா அப்படின்னாரா. நிச்சயமா சொல்லுவாரோ பெரியவா அப்படின்னாராம். பெரியவா ஒரு வார்த்தை தான் சொன்னார், உனக்கு நோக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னுடைய ரூமுக்கு போயிட்டாராம் பெரியவா கிளம்பி ஏகாந்த அறைக்கு. அதுக்கப்புறம் பெரியவா வெளியிலேயே வரலையாம். மிராசுதார்வாள் பொறுத்து பார்த்தாராம், சற்று நேரம் இருந்து பார்த்தாராம், ஒரு 1/2 மணி நேரம். பெரியவா வெளியில வரல. பின்ன ஒரு வைராக்கிய முடிவோட என்ன பண்ணாராம், அன்னைக்கு சாயந்தரம் என்ன தெரியுமா பண்ணாரா, செங்கல்பட்டு ஜங்ஷன்ல ரயில் ஏறி நேர காலங்காத்தால கும்பகோணம் போய் சேர்ந்தாராம். அங்கேருந்து திருவிடை மருதூர் போயிட்டு காவேரி யாத்திரை ஞான சந்தியாவந்தனாதிகள் நான் பண்ணிவிட்டு நேர தேப்பெருமாநல்லூருக்கு ஒரு வைராக்கியத்தோட தான் தன் நடைய கட்டினாராம். அங்க எப்படியும் கணப்பாடிகளை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம பண்ண பிராயச்சித்தத்தை நிச்சயம் பண்ணிடணுங்கிற ஒரு உத்வேகத்தோட நேர தேப்பெருமாநல்லூர் அக்ரஹாரத்துக்குள்ள நுழைஞ்சாராம். அங்க அந்த வீட்டு வாசல்ல பல பேர் நின்றுட்டு இருந்தாராம். என்ன விஷயம்னு போய் கேட்க, ஓ நீங்க துக்கம் விசாரிக்க வந்திருக்கேடா அப்படின்னு கேட்டாரா. அவரை பார்த்துட்டு தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணப்பாடிகள்னு அவர் சொல்லி முடிக்க, இதான் கணப்பாடிகளோட வீடு, இன்னைக்கு காத்தால விடிய காத்தால கணப்பாடிகள் திடீர்னு காலமாயிட்டார், அனாயாசேன மரணம்னு சொல்லுவா, எந்தவித சிரமமும் இல்லாத மரணம், திடீர்னு காலமாயிட்டார் அப்படின்னாலாம். இதை கேட்ட மிராசுதார்வாளுக்கு யாரோ தரையில சமிட்டி எடுத்து அடிச்சது போல இருந்துதான். பெரியவா சொன்ன வார்த்தை அவர் காதல திருப்பி ஒழிச்சுதான், நோக்கு பிராப்தம் இருந்தா அவர் நிச்சயம் பரிகாரம் சொல்லுவார் அப்படின்னாராம். அவருக்கு அப்ப மிராசுதார்வாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து, பெரியவாளுக்கு நேற்றே தெரியும் போல இருக்கு, கணப்பாடிகள் நோக்கு பிராப்தம் இல்லைன்னு கணப்பாடிகள் இந்த மாதிரி காலகதி அடங்கிட்டாருன்னு அப்படின்னாராம். இதுக்கு பிறகு என்ன தெரியுமா பண்ணாராம், மிராசுதார்வாள் அப்படியே போய் அவ ஆத்துக்குள்ள போய் கணப்பாடிகளோட பூத உடல் இருந்துதான், அந்த பூத உடலுக்கு அஞ்சலி பண்ணிட்டு மானசீகமா மன்னிப்பு கேட்டுன்னு வந்தாராம். இதுக்கப்புறம் பலவித இன்னல்களுக்கு ஆளான அந்த மிராசுதார்வாள் என்ன தெரியுமா ஆச்சா, அவருக்கு சொத்துக்கள்லாம் ஏற்க நேரிட்டுதான் ஒரு வருஷ காலத்துக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாரா, பலவித இன்னல்களுக்கு ஆளானவர் கடைசியா என்ன தெரியுமா பண்ணாரா, பல சிவாலய கஷேத்திரங்களுக்கு சென்று மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணாராம். அதுக்கப்புறம் கடைசியில காசிக்கு போயிட்டு அங்கேயும் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே காலகதி அடைஞ்சிட்டாராம். இதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சிவ அபசாரம் கூடியது, அவசாரம் பண்றது, அவருடைய அடியார்களுக்கு அவசாரம் பண்றதை சிவன் ஒரு நாளுமே பொறுத்துக்க மாட்டார். இதுக்கு மகா பெரியவான இதுக்கு சாட்சியா சொன்னது போறோம், மகாலிங்க சுவாமிகளை வச்சுண்டு. தயவு செய்து சிவ அபசாரம் பண்ணாதுங்கோ, அடியாருக்கு அவசாரப்படாதுங்கோ. பாகவத அபச்சாரம், அதாவது பகவானுடைய அடியார்களை நம்ம மரியாதையாக நடத்தணும், அவளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ஒழுங்காக செய்யணும் அப்படின்றத வலியுறுத்துகிற ரொம்ப முக்கியமான கதை. ஈஸ்வரனுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு நம்ம தர வேண்டிய மரியாதையை கொடுத்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்துகிற முக்கியமான கதை. பாகவத கைங்கரியம் என்னென்னைக்குமே ஒரு சிறந்த கைங்கரியம். அதை நம்ம எல்லாரும் நன்னா புரிஞ்சு உணர்ந்துட்டு நடந்துக்கணும். இப்படி ஒரு கதையை எங்கள் எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணினதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். நாளைக்கு ஸ்ரீ மகாபெரிவாளுடைய ஜெயந்தி, நாளைக்கு என்ன நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறீள், அதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக காத்துருங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.